அதாவது அழிவுங்கிறது ஒரேதிரியா இல்லாமல் தொடர் சங்கிலி போல ஒரு விஷயங்களாக ஏற்பட்டு அழிவு நோக்கி போயிட்டே இருக்கிறது தான் இந்த கிரிட்டாஷியஸ் எக்ஸ்டிங்ஷன். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா எப்படி பூமி உயிரினங்களை உற்பத்தி பண்ணுச்சு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். பூமியில தாவரங்கள் முழுசா அழிஞ்சிட்டா கூட தாவரங்களோட விதைகளும் அதனோட மகரந்தங்களும் ரொம்ப ஹார்ஷான அந்த வெதரை கூட தாங்கிக்கிட்டு உயிரோட இருந்ததுங்க. அதனால தாவரங்களால திருப்பி உற்பத்தி பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு பேரழிவுக்கு அப்புறமா பூமியை அதிகமாக ஆக்கிரமிச்சு இருந்தது பூக்கக்கூடிய தாவர வகைகள் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, விலங்குகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் 25 கிலோவுக்கு உள்ளே இருக்கிற விலங்குகள் தான் அதிகமாக அப்போதைக்கு இருந்தது. அப்புறமா வந்த முதல் பெரிய விலங்குன்னு பார்த்தா காண்டாமிருகம் தான்.